எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம 27 நட்சத்திரங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வத்தோட வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்தந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம பலன். அந்த கர்மாவை அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த அன்னியிலேருந்து நம்மளுடைய கர்ம பலன்களை ஒவ்வொன்றா அனுபவிக்கிறோம். அதில் நல்ல பலன்களும் வரும், கெடுதியான பலன்களும் வரும். கெட்ட பலன்கள் வரும்போது அதற்குரிய தேவதைகள், அதற்குரிய தெய்வங்களை வழிபாடு பண்ணி அந்த கர்ம பலனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதன்மையாக பார்க்க போகிறது முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றின விவரங்களும் அதுக்கு உண்டான அதில் பிறந்தவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை பற்றியும் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தோட தேவதையின் வடிவம் எப்படி இருக்கும்னா, அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரங்களில் முதன்மையானது. அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவதைகள் எப்பொழுதும் இருவராக இணைந்து இருப்பவர்களும் வெளுப்பு நிறமுடையவர்களும் அமுதம் நிறைந்த கலசத்தை கையில் வைத்திருப்பவர்களுமான அஸ்வினி தேவர்கள் எனப்படுபவராவர். இவர்கள் குதிரையை வாகனமாக கொண்டு இருப்பவர்கள். அஸ்வினி தேவதைகளை பிரதான தெய்வமாக கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட தெய்வம். நட்சத்திரங்களிலேயே முதல் நட்சத்திரமாக விளங்குவது அஸ்வினி நட்சத்திரம். அதுபோலவே ரிக் வேதத்தினால் கொண்டாடப்படுபவளும் கல்வி, செல்வம், வீரம் என்னும் 3 தேவைகளுக்கும் அதி தெய்வங்களாக விளங்கும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி என்னும் முத்தேவியரில் முதல் தேவியான சரஸ்வதியே அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. கேது திசை மேஷ ராசியில் பிறந்த இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசையும் சந்திர தசையும் பிரபல யோகத்தை தருவார்கள். செவ்வாய் தசை மாரகத்தை தரும். ஆனால் சுபர் பார்வை பெற்றால் அத்தோஷமும் நிவர்த்தியாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட ஸ்தலம் கூத்தனூர். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் திருவாரூர் என்னும் மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்னும் சிற்றூரிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கூத்தனூர் என்னும் கிராமத்தில் சரஸ்வதிக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவி 4 திருக்கரங்களுடனும் அருள், ஞானமுத்திரை ஆகியவற்றுடனும் தாமரை மலரில் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். இங்கு சரஸ்வதி பூஜை நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அந்நாளில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. இங்கு தர்ப்பணம் செய்யவும், குழந்தைகள் கல்வி மேன்மைக்கு வழிபாடு செய்யவும், அவரவர் பாவ கர்ம வினைகளிலிருந்து விடுபடவும், திரிவேணி சங்கம நீராடலுக்கும், கணவன் மனைவி பிரிவிலிருந்து மீளவும் இது மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம் என்று தலா புராணம் கூறுகிறது. மேலும் கம்பர் காலத்தில் அவை புலவர்களில் ஒருவராக இருந்த ஒட்டக்கூத்தர் கட்டிய கோவில் இது எனவும், காரணம் தொட்டு இந்த கஷேத்திரத்தை கூத்தனூர் என்றும் அழைக்கப்படுவதாக செவிவழி செய்தி ஒன்றும் உண்டு. இங்கு குடியிருக்கும் சரஸ்வதி தேவி பேச முடியாதவரையும் பேச வைக்கும் அருள் உள்ளம் கொண்டவள். வாக்கு வன்மையும் காவியம் இயற்றும் புலமையும் தருபவள். நவராத்திரியின் போது பக்தர்கள் தன்னை தொட்டு மலர்களால் அர்ச்சனை செய்ய அனுமதிக்கும் அருள் அரசி. பரிபூர்ண ஆசி தரும் கருணா கடாட்சி. ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூத்தனூரே அதிர்ஷ்ட ஸ்தலமாகும். இங்கு கூடிக்கொண்ட சரஸ்வதி தேவியே அதிர்ஷ்ட தெய்வமாகும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரா என்ன பண்ணணும்னா, சரஸ்வதி படமோ அல்லது விக்கிரகமோ வாங்கி வச்சுட்டு வெண் தாமரை மலர தினமும் சரஸ்வதி போற்றியையோ அல்லது சரஸ்வதி அஷ்டோத்திரத்தையோ சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சரஸ்வதியை தினந்தோறும் அன்றாடம் பூஜை பண்ணி வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவும் தவிர காயத்ரி மந்திரம் இருக்கும் சரஸ்வதி தேவிக்கு. அந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 24 முறை பாராயணம் செய்தால் சரஸ்வதி கடாட்சத்தை பெறலாம். இதெல்லாம் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். இதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் எந்த விதமான கிரக தோஷங்களும் ஏற்படாமல் நல்ல வாழ்வு அப்படிங்கிறது அமையும். அதனால் தினந்தோறும் சரஸ்வதியை பூஜை பண்ணி உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போ கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணி அதை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பதிவில் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். லோகா சமசா சுகினோ பவந்து. ததாஸ்து.